தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஒரு ஆண்ட்ராய்ட் போனை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ண முடியும். அந்த ஆண்ட்ராய்ட் போனுக்குள்ள இருக்க வாட்ஸ்அப்பை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா கிடையாது. ஸோ வாட்ஸ்அப்ல கஸ்டமைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப்பை வந்து லைட் மோடு அப்படி இல்லைனா டார்க் மோடு இது ரெண்டுத்துக்கு தான் மாற்றிக்க முடியும். பட் ஆனால் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வாட்ஸ்அப்போட ஹோம் ஸ்க்ரீன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், இந்த ஹோம் ஸ்க்ரீனில் நம்ம எப்படி ஒரு ஃபோட்டோவை பேக்ரவுண்டாக செட் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ நான் சொல்ல போகிற விஷயத்தை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களோட வாட்ஸ்அப் ஹோம் ஸ்க்ரீனுக்கு ஒரு பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ உங்களோட வாட்ஸ்அப் ஹோம் ஸ்க்ரீனில் ஒரு ஃபோட்டோவை பேக்ரவுண்டாக செட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அங்கே போயிட்டு இந்த ஆப்பை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட் ஓவர்லே, அதுக்கப்புறம் மார்க்அப் ஓவர்லே, கலர் பிக்கர் அப்படின்ட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இருக்கும். இதில் நாம் யூஸ் பண்ண போகிற ஆப்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்அப் ஓவர்லேன்ட்டு ரெண்டாவதாக இருக்கு இல்லையா. ஸோ இதுதான். ஸோ இந்த மார்க்அப் ஓவர்லேவை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆன் பண்ணணும். ஆன் பண்ணதுக்கு பிறகு கீழே பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ரேட் லேண்ட்ஸ்கேப் அப்படின்ட்டு ரெண்டு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் போர்ட்ரேட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களோட கேலரிக்கு வந்து உங்களை கூட்டிட்டு போகும். செலக்ட் பண்ண போகிற அந்த ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ரேட்டில் இருக்கணும், அதாவது வெர்டிகலாக இருக்கணும், இப்படி லேண்ட்ஸ்கேப்பாக வந்து இருக்கக்கூடாது. ஸோ அதை தெளிவாக பார்த்துங்க. அந்த மாதிரி ஒரு இமேஜை வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கு பிறகு கீழே பார்த்தீங்கன்னா ஒபேசிட்டி அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஒபேசிட்டியை அப்படியே பர்சன்டேஜாக இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோ வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதனோட ப்ரிவியூ வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட்லேயே காட்டுவாங்க. ஸோ அது வந்து இன்க்ரீஸ் பண்ண அந்த ஃபோட்டோ நல்லா தெரியும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஒபேசிட்டி வேணுமோ அதை வந்து செட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 60 ஒபேசிட்டி வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. இப்போ அப்படியே இந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் செட் பண்ணீங்க இல்லையா அந்த ஃபோட்டோ வந்து உங்கள் வாட்ஸ்அப்போட பேக்ரவுண்டு, அதாவது ஹோம் ஸ்க்ரீனோட பேக்ரவுண்டாக வந்து செட் ஆகிருக்கும். ஸோ இதில் உங்களோட ஃபோட்டோ, உங்கள் குழந்தைங்க ஃபோட்டோ, இல்லை உங்களுக்கு பிடிச்ச நடிகர்களோட ஃபோட்டோ அப்படின்ட்டு எது வேணாலும் வந்து வச்சுக்கலாம். வாட்ஸ்அப் பார்க்குறதுக்கு உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம பேக்ரவுண்ட் செட் பண்ணுறதுல ஒரு சின்ன மைனஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்டை வாட்ஸ்அப்க்கு மட்டும் டிஸ்ப்ளே பண்ணாது, உங்க போன்ல இருக்க எல்லா ஆப்ஸ்க்குமே டிஸ்ப்ளே பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க அமேசான் ஓபன் பண்ணீங்க அப்படின்னாலும் அமேசான்லயும் இந்த பேக்ரவுண்ட் வந்து தெரியும். ஸோ இது வந்து ஒரு மைனஸா இருக்கும். இது ஆப்புக்குன்னு மட்டும் கிடையாது, போனோட ஹோம் ஸ்கிரீன் இருக்கு இல்லையா, அதுலயுமே வந்து இது டிஸ்ப்ளே ஆகும். இது மட்டும் தான் ஒரு சின்ன மைனஸ். அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லப்பா, என்னோட வாட்ஸ்அப் ஹோம் ஸ்கிரீனுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இல்ல ஒரு போட்டோ செட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆப்பை வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத உங்களோட கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷனை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறீங்க அப்படின்னா கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதுக்கும் ஒரு லைக் வந்து போட்டுருங்க. அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.